ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாஸ்த்வமவகம்ய ததீய பாவம் ஆபாஷதாஸ்த்வமவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயः ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயः சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவ்ருத்திஹீனம் சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவ்ருத்திஹீனம் தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாஸ்த்வமவகம்ய ததீய பாவம் தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாத்வமவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயः சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவ்ருத்திஹீனம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயः சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவ்ருத்திஹீனம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தாவது, அவ்வாறு நீங்கள் துருவனுடைய கன்னத்தை தடவிய அப்போதே, விபோத விமலம், மெய்ஞானம் பெற்று தூய்மையான ஞானத்தை பெற்று தூய்மை அடைந்தவனாக, பிரணுவந்தம், உங்களை நன்கு துதிப்பவனாக இருந்த, ஏனம், அந்த சிறுவனாகிய துருவனிடம், ததீய பாவம், அவனுடைய உள்ளத்தின் விருப்பத்தை அவகம்ய அறிந்தவராக நீங்கள், துவம் ஆபாஷதா, இவ்வாறு கூறினீர்கள். துருவ, ஓ துருவா, ராஜ்யம் சமனுபூய, ராஜ்யத்தை நன்கு அனுபவித்து, பூயக, அதற்கு பிறகு, சர்வோத்தரம், எல்லாத்துக்கும் மேலானதான, வினிவிருத்திஹீனம், கீழே இறங்கி வருதல் அல்லது விழுதல் இல்லாத நிலையுடன் கூடியதான, பதம் பஜஸ்வ, பதத்தை அடைவாயாக. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாஸ்த்வமவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயः சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவ்ருத்திஹீனம். கருணைக்கடலான பகவான் சங்கினால கன்னத்தில் தடவினதும் துருவனுக்கு தூய்மையான ஞானம் உடனே உண்டாயிற்று என்று பட்டதிரிகள் சொல்கிறார். அதுவரைக்கும் பகவானை எப்படி துதிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்த அந்த சிறுவனாகிய துருவன் அப்படி அந்த ஞான வடிவமான சங்கினால் தொடப்பட்ட உடனே அப்படியே பகவானை வாயார துதிக்க தொடங்குகிறான். இந்த இடத்துல நம்மாழ்வாரோட ஒரு வரி அப்படியே அற்புதமாக பொருந்துறது. அதுவும் அவனது இன்னருளே அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. என்னென்னா, நான் பகவானை பற்றி பாசுரங்களை பாடுகிறேன் என்றால் அதுவும் அவருடைய பகவானோட அருளால் தான்னு சொல்கிறார். அது இங்கே அப்படியே துருவனுக்கு அப்படியே நடந்தது. பகவானோட அனுகிரகத்தினால அவரை துதிக்கிறான். துதித்து முடிஞ்சதும் பகவான் அவன்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறார். துருவனே, நீ நீண்ட காலம் அரசாழ்வாய், பிறகு எல்லாவற்றுக்கும் மேலானதும் மீண்டும் பூவிலகிற்கு திரும்புதல் இல்லாத மேலான பதமாகிய துருவ பதத்தையும் அடைந்து சாஸ்வதமான இடத்தை அடைந்து பெருமை பெறுவாய் என்று ஆசீர்வதித்தீர்கள். இங்கே என்னென்னா, துருவன் காட்டுக்கு புறப்படும் போது எந்த விதமான மனநிலையில் கிளம்புறான்? தாயார் அவமானப்படுத்திட்டா அப்பாவோட மடியில் அமர்ந்து கொள்வதற்கு தனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற அந்த தாபம் அதோட கிளம்புறான்.
அப்போ நாரதர் நீ எதுக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட தந்தையாகிய உத்தானபாதன், ஸ்வயம்புவோட புதல்வன் உத்தானபாதன், பூமியை ஆள்பவர், அவரை விட பெரிய பதவி, அது மட்டுமல்ல என்னோட கொள்ளுப்பாட்டனார் ஆகிய பிரம்மாவை விட உயர்ந்த பதவி, உயர்ந்த ராஜ்யம், அது எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறான். பிரம்மா யார்? இந்த பிரபஞ்சத்தையே படைக்கிறவர் இல்லையா, அவரை காட்டிலும் உயர்ந்த பதவி எனக்கு வேண்டும் அப்படின்னு அவன் வேண்டிக்கிறான். இப்போ அந்த எண்ணத்தோடு போகிறான். மதுவனத்தில் 5 மாதம் ரொம்ப மன உறுதியோடு அந்த சின்ன வயசில் அவன் தவம் செய்து பகவானோட தரிசனத்தை பெறுகிறான். அப்படி பகவானை தரிசனம் பெறும்போது அவனோட மனசில் இந்த எண்ணம்லாம் இல்லவே இல்லை. அவன் வசுதேவ நிலைங்கிற நிலையை அடைந்து விட்டான்னு பாகவதம் சொல்கிறது. அதாவது உலக ஆசை எதுவுமே சிறிதுமில்லாமல் பகவானோட அருளும் பாத சேவையும் மட்டுமே வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. பகவான் நீ 36,000 வருஷம் அரசாழ்வாய், உனக்கு துருவபதத்தை தருகிறேன் என்று சொன்னபோது துருவன் வருத்தமடைந்தாராம், வெட்கமடைந்தாராம். பகவான்கிட்ட அழியக்கூடிய உலக சம்பத்தை பற்றிய எண்ணத்துடன் நான் தவம் செய்ய வந்துவிட்டேனே, அந்த வெற்றியை கேட்டுவிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தமடைந்தாராம். பகவான் என்னென்னா, துருவனோட தவத்துக்கேற்ப அவனுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பதவி, அதையும் தாண்டி அதற்கு பிறகு மோட்சம் எல்லாவற்றையும் அருள்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவன் தவம் செய்ய ஆரம்பித்த போது நான் பெரிய பதவியை அடையணும், எங்கள் அப்பாவை விட பெரிய பதவியை அடையணும் அப்படின்லாம் அந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்ட அந்த எண்ணம் இருந்ததுனால அவனுக்கு அதுவும் நிறைவேறணும். அதாவது நம்முடைய மனசு என்ன ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் கற்பகத்தருவிலே அவர் அதை அப்படியே அவனுக்கு அருள்கிறார். அதனால தான் பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னா, பகவான்கிட்ட நம்ம பக்தி செய்கிற போது எப்பவுமே அவர்கிட்ட பக்தி, அவரோட அருள் நமக்கு வேண்டும், அவரோட பாத சேவை நமக்கு வேணும் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த எண்ணத்தோடையுமே அவரை பூஜிக்கக்கூடாது. அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. வந்தால் இவ்வளவு பெரிய தவம் செய்து இத்தகைய உயர்ந்த பதவியெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட துருவன் கூட நீ 36,000 வருஷம் நீ அந்த உலக சுகத்தை எல்லாம் ஆசைப்பட்ட உலக சுகத்தை அனுபவித்து விட்டு வா அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதை நாம் நல்லா நினைவில் வச்சுக்கணும். அந்த உலக ஆசைங்கிறத ஒரு பக்கம் புறந்தள்ளிட்டு பகவானோட பாதத்தை இருக்க பிடிச்சுக்கணும்.